பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். To God be the glory, to God the Father, the Son, and the Holy Spirit. Amen. இந்த மாலை நேர இந்த லாக்டவுன் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். விடுதலின் ஊழியத்தின் சார்பிலே, விடுதலின் ஜெபத்தின் சார்பிலே உங்களை அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். We greet you and we welcome you all who's been regularly attending today service, the lockdown family service. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. We're delighted to have you along with us from Deliverance Ministry and from Deliverance Prayer House. And even though our hearts are troubled and even though our mind is disturbed, but the only hope that we have is Christ Jesus alone. நம்முடைய மனதுகளும் இருதயங்களும் கொஞ்சம் சுகவீனப்பட்டிருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் தேவன் தாமே நம்மளுக்கு ஒரே நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே நாம் அதிலிருந்து மீண்டு வரும் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நான் மத்தியில் இருக்கிற சகோதரி பிரீதா அவர்கள் முன் வந்து முழு ஆராதனைக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I call upon Sister Preetha Frank Lauren to come forward and to pray the opening prayer, keeping the entire service in God's hand. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிகள் மத்தியிலே வாசமாய் இருப்பவரே, நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பவரே, உங்களை துதிக்கிறோம் நாடா, துதிக்கிறோம் சுவாமி. அநேக கிடைக்காத ஸ்லாக்கியம் தகப்பனே, இதோ இந்த நாளிலே தகப்பனே எங்களை உயிரோடு வைத்திருக்கிறது, அதற்காக நன்றி. இதோ தகப்பனே இந்த வெயில கூட சுவாமி இதை நோக்கி பார்க்கத்தக்கதாக தகப்பனே கிருபைகளை கொடுத்துட்டீங்க, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் சுவாமி நாங்கள் மாட்டாளிகளை போல அநேக வேலைகளை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வேலையில தகப்பனே மரியாதை போல உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உள்ள வண்ணமாக ஒரு சமூகத்துல வந்திருக்கோம் தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களுடைய கர்த்தாவே சிந்தனைகள், எங்களுடைய கண்கள், எங்களுடைய செவிகள், எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் அனைத்தையும் தகப்பனே நீங்க ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி படிக்கும்போது பார்க்கும்படியாக தகப்பனே அப்பா நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து உங்களை துதித்தாலும் தகப்பனே ஆவியாளர் ஒருவரே சுவாமி. உங்களுடைய அன்புனால ஆண்டவரே ஒருமனப்பட்ட ஆவினால எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறதே உங்களுக்கு கொடான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களை இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அநேகருக்கு தகப்பனே இந்த காரியங்கள் ஏன் நடக்கிறது என்று தெரியாதபடி புரியாதபடி தகப்பனே இருக்கிறார்கள் சுவாமி, பயத்துடன் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே கர்த்தரை தெய்வமாக கொண்ட தனம் பாக்கியவான் என்னபடியாக தகப்பனே அப்பா எங்களை நீர் வைத்திருக்கிறது, அதற்காக நன்றி தகப்பனே. இவ்விதமான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி தகப்பனே எங்களுக்கு முன்னெச்சரிக்கையா நீர் சொல்லியிருக்கிறதே, அதற்காக நன்றி தகப்பனே. இவ்விதமான காரியங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறதே, அதற்காக கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா இந்த வெளியில கூட சுவாமி அப்பா வர தடப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருத்தரும் நீங்க ஏற்ற வேலையை கொண்டு வந்து சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் கேட்கிற வசனங்கள், அந்த சத்தியங்கள் எல்லாம் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய உதவி செய்ய சுவாமி. ஆண்டவரே அது நல்ல நிலத்தில் ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதைகளாய் நாங்கள் கட்டாத எங்களுடைய வாழ்க்கையில சுவாமி ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்க திருவை பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பேசுகிற தாசனை நீ மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த நாவை தொடுங்க தகப்பனே. அப்பா வேதம் சொல்கிறது உங்களுடைய வார்த்தை எந்த தேவைக்காக செல்கிறதோ அது அந்த காரியம் நிறைவேறாதபடி திரும்பி வராது என்று சொல்லி வாதம் சொல்கிறது போல சுவாமி. ஆண்டவரே அவர்களிடத்திலிருந்து பொறுப்புற ஒவ்வொரு வார்த்தை தகப்பனே யாரை ஆண்டவரை தொட வேண்டுமோ, யாரை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வேண்டுமோ, யாரை ஆண்டவரே அப்பா தேற்ற வேண்டுமோ அவர்களை தேற்றி அந்த காரியத்தை ஆண்டவரே நேர்த்தியாக செய்யும்படியாக ஆண்டவரே உடைய தாசனுடைய வார்த்தைகளை நீர் கனப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டியை அண்ணாவை அப்பா ரேஷ்மாவோட கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா ஊழியத்தின் தேவைகள் நீங்க சந்திங்க ஆண்டவரே. அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய கம்பீரத்தோடு அறுவடை செய்ய நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அவர்கள் அடுத்தவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய சரீரங்களையோ அவருடைய குடும்பத்தையோ ஆண்டவரே பிசாசான தொடாதபடி வேலை எடுத்து பார்த்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவைகளை சந்தித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மென்மேலும் உயர்வுகளை காண நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அவர்களுக்கு எதிராக வாய்க்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாக்காமல் பண்ண போடுமாறியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா நல்ல ஹெல்த் நீர் அவர்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் யார் வந்து வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே உங்களை நோக்கி பார்க்கிற முகத்தை நீர் பிரகாசம் அடைக்கிற அப்பா பிரகாசம் அடையும்படி செய்கிற தேவன் தகப்பனே அவர்களை கர்த்தாவே நீர் பிரகாசிக்க வேண்டுமாய் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க நீங்க திருவை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேலையில ஆண்டவரே அனைத்து காரணம் இந்த கருத்துல கொடுக்கிறோம். ஆடியோ சிஸ்டம்ல கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நெட்வொர்க் ப்ராப்ளம், சிக்னல் ப்ராப்ளம், சவுண்ட் சிஸ்டம் அப்பா எல்லாத்தையும் இந்த கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் தடையில்லாத ஜெபிக்கும்படியாக இந்த 2 மணி நேரம் தகப்பனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி.
தடைகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. சத்ருவான் வெட்கப்பட்டு போகும்படியாக தகப்பனே இந்த ஆராதனை ஆண்டவரே எங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை இருக்கிற எதிர்ப்பை பாராட்டு தகப்பனே. அப்பா எல்லா காரணங்களும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வாதங்க, நன்மை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை அங்கீகரித்து அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு கட்டளையிடுவாராக. May God bless this prayer and give us peace unto us. இந்த துவக்க ஜெபத்தை செய்த சகோதரி பிரீதா பிராங்க் லாரண்ட் அவர்களுக்கு விடுதலின் ஊழியத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் மென்மேலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து தாங்குவாராக. May God bless you, sister, and your family. May God protect you and bless with all the blessings. Let's sing the usual chorus to begin the service. There is power, power, wonder working power. With faith that we sing and we grab the power from God's hand. கர்த்தருடைய கரத்திலிருந்து அவருடைய வல்லமை பெறுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே பாடி துதித்து அந்த வல்லமை நாம் பெறும்படியாய் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுவோம். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வல்லமை பெற்றவர்களாய் அவரை துதித்தார் ஆர்ப்பரிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. முதல் பாடல் ஒரு தமிழ் பாடல். இது ஒரு மலையாள பாடலும் கூட. இது மலையாளத்திலிருந்து மொழிபெயர்த்த ஒரு பாடல். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். மன்னிக்கவும், அது ஒரு மூன்றாவது பாடல். முதல் பாடல் நாம் அனைவருக்கும் தெரிந்த வண்ணம், அறிந்த வண்ணம், அன்பராம் இயேசுவை என்ற பாடலை நாம் பாடுவோம். The first song is going to be a Tamil song and the lyrics are being given in English. Let's praise God and let's sing from the bottom of our heart and glorify God by clapping our hands and waving hands to the Prince of the Spirit anointing us. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவனுள்ளவர் இயேசு எந்தன்மை பர் கவலை எனக்கு இல்லையே.
உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்து தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். ஜீவனுள்ளவரை இயேசு எந்தன் மேய்ப்பர், கவலை எனக்கு இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்று மாறினார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்று மாறினார். எந்தன் நேசரே நடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். எந்தன் நேசரே எந்த நடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரவனை ஸ்தோத்தரிப்பேன், எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரவனை ஸ்தோத்தரிப்பேன். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். எந்தன் தேவனே எந்தன் பரிகாரியானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். எந்தன் தேவனே எந்தன் பரிகாரியானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். வான சேனைகள் சூழ எக்காலம் சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். வான சேனைகள் சூழ எக்காலம் சத்தம் முழங்க மேகம் மீது ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாகிடுவேன் அன்பரை சந்தித்திட பரிசுத்தர் கூட்டத்தோடு. ஆயத்தமாகிடுவேன் அன்பரை சந்தித்திட பரிசுத்தர் கூட்டத்தோடு. அந்த நாள் சமீபமே எந்த இதயம் பூரிக்குதே. செல்வேன் நண்பரோடு வாழுவேன் நித்தியமாய். அந்த நாள் சமீபமே எந்த இதயம் பூரிக்குதே. செல்வேன் அன்பரோடு
வாழுவேன் நித்தியமாய். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த பாடலை கொடுத்து விசுவாசத்தின்படி சாட்சியின்படி நம்முடைய வாயிலே அந்த துதிகளை பிறக்க செய்து இந்த பாடலை பாடும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் பாடின வண்ணமாய் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லவும் ஆமேன். God has given this wonderful song to us tonight to sing and to glorify, and God made those words to come out of our mouth to praise Him, to glorify Him. And as we do it, God is blessing us again and again in His countenance. May God name be praised. Glory be to God. கர்த்தருடைய வார்த்தை மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 69வது சங்கீதம் 1-10 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Today's responsible psalm is from the book of Psalm chapter 69 verses 1-10, and please grab this opportunity to read and get the God's blessings to you and for your family. Psalms chapter 69 verses 1-10. Save me, O God, from the waters have come up to my neck. I sink in the very depth where there's no foothold. I have come into the deep waters, the floods engulf me. I am borne out calling for help, my throat is parched. My eyes fail, looking for my God. Those who hate me without reason outnumber the hairs of my head. Many are my enemies without cause. Those who seek to destroy me, I am forced to restore what I did not steal. You, God, know my folly. My guilt is not hidden from you. Lord, the Lord Almighty, may those who hope in you not be disgraced because of me. God of Israel, may those who seek you not be put to shame because of me. For I endure scorn for your sake, and shame covers my face. I am foreigner to my own family, a stranger to my mother's children. For zeal for your house consumes me, and the insults of those who insult you fall on me. When I weep and fast, I must endure scorn. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. When I wept and chastened my soul with fasting, that was to my reproach. இது ஒரு அழுகையின் ஒரு சின்னமா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் விடுவிப்பார் என்று விசுவாச சங்கீதக்காரன் எழுதுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். As the psalmist believes that God will deliver him and will make him free from all these bondages. That's faith, and talks about it. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். வாசித்த அருமையான மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May God bless these wonderful verses and bless the girl, the daughter who happened to read it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது பாடல் ஒரு ஆங்கில பாடல். இது ஒரு பழமையான ஒரு பாடல், ஆனால் அர்த்தமுள்ள ஒரு பாடல். 70களிலே 80களிலே இந்த பாடல் ஒரு கிறிஸ்துவர்களை அல்லாதவர்களும் கிறிஸ்துவை பற்றி தெரியாதவர்களுக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடித்து போய் அவர்கள் பாடி அவர்கள் வாயிலே கர்த்தர் அவரை துதிக்கும்படியாக செய்த ஒரு பாடல். God happened to give the song. It's a wonderful song. It's a very old song, and in 70s and 80s, and many people happened to sing this song, where even who did not believe in Christ, who were atheists, but they loved this music. They used to sing, and God happened to put the praise in their mouth. God was glorified in their mouth. So it's a nice song, and I want you to learn and sing along with me. இதை கற்றுக்கொண்டு பாடும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
Put your hand in the hand of the man who still the water. Put your hand in the hand of the man who calmed the sea. Take a look at yourself and you can look at others differently. Or put in your hand in the hand of the man from Galilee. Or put in your hand in the hand of the man who stilled the water. Put your hand in the hand of the man who calmed the sea. Take a look at yourself and you can look at others differently. Put in your hand in the hand of the man from Galilee. Every time I look into the holy book, I want to tremble, tremble. When I read about the part where the carpenter cleared the temple, temple. For the buyers and the sellers with no different fellows than what I profess to be. And it causes me shame to know that not the people we should be. Hallelujah. So put in your hand in the hand of the man who stilled the water. Put your hand in the hand of the man who calmed the sea. Take a look at yourself and you can look at others differently. Put in your hand in the hand of the man from Galilee. How to pray before I reach the age of 7. When I'm down on my knees, that's when I closest to the heaven. Daddy lived his life to kill and arrive, but to do what you must do. But he showed up me, ain't know what it takes to get me through. Oh yeah. So put in your hand in the hand of the man who stilled the water. Put your hand in the hand of the man who calmed the sea. Take a look at yourself and you can look at others differently. By putting your hand in the hand of the man from Galilee. So put your hand in the hand of the man who stilled the water. Hallelujah. Put your hand in the hand of the man who calmed the sea. Praise be to God. Take a look at yourself and you can look at others differently. Or put in your hand in the hand of the man from Galilee. By putting your hand in the hand of the man from Galilee. By putting your hand in the hand of the man from Galilee. Hallelujah. அருமையான தேவன் தன்னுடைய கரத்தினால் தண்ணீரை நெற்றினார், காற்றையும் கடலையும் அதட்டினார். தன்னுடைய அற்புதத்தினால் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவால் செய்ய முடியும் என்று விசுவாசித்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அத்தாட்சியாய் விளங்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God has stopped the sea, God has stopped the air and everything, and with his faith that we are able to learn that God can do everything in our life too. Amen. Glory be to God. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் வேத பாடம் 1 பேதுரு 3 அதிகாரம் 4 6 வசனங்கள் முடிய
ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். 1 Peter chapter 3 verse 4-6. Please grab this opportunity to read and get the God's blessings. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்பதே. அடுத்த வருஷம் படிச்சிருக்கீங்களா? ஆனா 6 வரைக்கும் தானா? அடுத்த வருஷம் படிச்சிருங்களா? அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை படித்த சகோதரி, கர்த்தர் தாமே உங்களுடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் நிவர்த்தி செய்வாராக. ஆமென். God bless these wonderful words and let's sing the third song. மூன்றாவது பாடல் நாம் பாடுவோம். ஏற்கனவே சொன்னது போல இந்த பாடல் ஒரு அருமையான வரிகளை கொண்டது. இது மலையாளத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனாலும் இன்று நமது மத்தியில் இருக்கிற ஒரு சில சகோதர சகோதரிகள் அவர்களும் பாடும்படியாக இது இரு மொழிகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழில் இருக்காது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். The words will be there only in English because the reason is it has been given in Malayalam as well as in Tamil. The song has been originated from Malayalam. Let's sing and praise God for the glory of His kingdom. அவருடைய ராஜ்யத்திற்காக நம் மகிமையோடு இந்த பாடலை பாடி அவரை ஸ்தோத்திரம் செய்வோம். இன்னியோളം என்னை நடத்தி, இன்னியோളം என்னை പുലർത്തി, എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. ഇമ്മട്ടും என்னை நடத்தி, இதுவரையிலும் என்னை தாங்கி, என் இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். പാപഭാരമെല്ലാം തൻ്റെ ചുമലിൽ ഇട്ടുകൊണ്ട് എനിക്കായി ക്രൂശിൽ മരിച്ചു. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എനിക്കായി ക്രൂശിൽ മരിച്ചു. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ,
எந்தன் பாவபாரம் எல்லாம் தன் தோளில் சுமந்தாரே, சிலுவையிலே மரித்தாரே, என் இயேசு வல்லவரே, சிலுவையிலே மரித்தாரே, என் இயேசு நல்லவரே. എന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു, ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്നു, എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിയിരുന്ന എന്റെ യേശു നല്ല ഇടയൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു, ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്നു, എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകുന്ന എന്റെ യേശു നല്ല ഇടയൻ. എൻ தேவைகள் யாவும் அறிந்து ஆகாயத்தின் பலகணி திறந்து எல்லாம் முழுமையாய் தந்திட்டீரே, எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர். என் தேவைகள் யாவும் அறிந்து ஆகாயத்தின் பலகணி திறந்து எல்லாம் முழுமையாய் தந்திட்டீரே, எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர். മനോഭാരത്താൽ ഞാൻ അലഞ്ഞു, മനോവേദനയാൽ നിറഞ്ഞു, മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോൾ എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. മനോഭാരത്താൽ ഞാൻ അലഞ്ഞു, മനോവേദനയാൽ നിറഞ്ഞു, മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോൾ എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. മനഭാരത്താൽ ഞാൻ അലൈந்தே, മനവേദനയാൽ நிறைந்தே, மனமுருகி நான் கரைந்து விட்டேன், எந்தன் இயேசு நல்லவரே. மனமுருகி நான் கரைந்து விட்டேன், எந்தன் இயேசு நல்லவரே. ஒரு நாளும் கைவிடிല്ല, ஒரு நாளுം ഉപേക്ഷിക്കില്ല, ഒരു നാളും മാറുകില്ല. എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ, ഒരു നാളും കൈവിടില്ല, ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല,
ഒരു നാളും മാറുകില്ല എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ ഒരു പോതും കൈവിടാരേ ഒരു നാളും തള്ളിടാരേ ஒரு நாளும் மறப்பதில்லை என் இயேசு உண்மையுள்ளவர் ஒரு நாளும் மறப்பதில்லை என் இயேசு உண்மையுள்ளவர் இன்னியோளும் என்னை நடத்தி இன்னியோளும் என்னை புலர்த்தி എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ അവൻ എന്നിനും മതിയായവൻ എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ അവൻ എന്നിനും மதியாயவன் இம்மட்டும் என்னை நடத்தி ஹல்லேலூயா இதுவரையிலும் என்னை தாங்கி என் இயேசு நல்லவரே அவர் என்றென்றும் போதுமானவர் என் இயேசு நல்லவரே அவர் என்றென்றும் போதுமானவர் ஹல்லேலூயா அருமையான வார்த்தைகளை கொடுத்து அதை நம் வாயினால் நாம் பாடும்படியாக கிருபை செய்து அந்த பாடின பாடல்களுக்கு ஒரு வரிக்கும் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். God who made us to give this wonderful song, these wonderful words, where He made us to sing from our mouth, where we happen to utter all the words from our lips, and it was glorifying God, and He wants us to bless in that way. May God's name be glorified. Amen. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் முடிய. In 1 Corinthians chapter 7 verse 1 to 6, please read and get the God's blessings. Now, concerning the matters about which you wrote, it is well for a man not to touch a woman, but because of the temptation to immorality, each man should have his own wife, and each woman her own husband. The husband should give to his wife her conjugal rights, and likewise the wife to her husband. For the wife does not rule over her own body, but the husband does. Likewise, the husband does not rule over his own body, but the wife does. Do not refuse one another, except perhaps by agreement for a season, that you may devote yourselves to prayer. But then come together again, lest Satan tempt you through lack of self-control. I say this by way of concession, not of command. Amen. Amen. Glory be to God. May God bless this wonderful verse that He has given. May God bless ma'am for reading it. May God bless you and your family abundantly and take care of you. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ஒரு பாடல். இந்த பாடல் ஆங்கில பாடல், பழமையான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி இது அநேக இந்த பாடலை பாடின ஒரு தேவனுடைய மனுஷன் உலகத்தாருக்கு பாடிக்கொண்டிருந்த காலத்திலே கர்த்தர் அவரோடு பேசி அவரை ஊழியத்திற்கென்று அழைத்து ஊழியத்திற்கென்று பாடும்படியாய் அநேக பாடல்களை அவர் மூலம் கொடுத்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். It was on the early years of 60s and 70s, this song has been ruling over all the globe. Even non-Christians were listening to it. They used to play this song, and if you can go in the YouTube, you can check. People who are mentioned over there. Even though I'm not a Christian, but I love this song. அநேக படங்கள் இந்த பாட்டு சவுண்ட்ட்ராக்காக வந்திருக்குது. This song has been come as a soundtrack in many movies, but God has blessed this song. It's a wonderful song. And today we're going to sing and glorify God with this song. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் இந்த ஒரு பாடலை பாடி. And the person who happened to sing this is Cliff Richards.
and he has accepted Christ and he has sung many songs. ஒரு கிளிஃப் ரிச்சர்டுடைய பாடல், இந்த பாடல் அநேக பாடல்களுக்கு ஒரு தலையாய பாடலாக இருக்கிறது. காரணம், கர்த்தர் அவரை தொட்டு உலகத்துக்கு அல்ல எனக்கு பாட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அநேக பாடலை கடலுக்கு என்று பாடியிருக்கிறார். இந்த பாடலை நாம் பாடுவோம். Where you can see a cross in the name of Jesus. Let's glorify God. Jesus, Jesus, won't you come back to earth? Jesus, Jesus, come back to earth. Jesus, Jesus, won't you come back to earth? Jesus, Jesus, come back to earth. Let's sing one more time. Jesus, Jesus, won't you come back to earth? Jesus, Jesus, come back to earth. Hallelujah. Jesus, Jesus, won't you come back to earth? Jesus, Jesus, come back to earth. Salvation from the people faith, from the people thinking that the world is okay. Save us, hallelujah. From the fighting nations, from the segregation, from the love of death. Save us, Jesus. Jesus, won't you come back to earth? Jesus, Jesus, come back to earth. Jesus, Jesus, won't you come back to earth? Jesus, Jesus, come back to earth. From the destruction of love, destruction of happiness, destruction of freedom, destruction of the world. Save us, hallelujah. Save us from the devil, save us from Satan, save us from hell. Jesus, 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 won't you come back to earth? Jesus, Jesus, come back to earth. Hallelujah. Jesus, Jesus, won't you come back to earth? Jesus, Jesus, come back to earth. Jesus, Jesus, won't you come back to earth? Yes, Lord. Jesus, Jesus, come back to earth. Jesus, Jesus, won't you come back to earth? Jesus, Jesus, come back to earth. ஆம், நல்ல தகப்பனே, நீர் வரும்படியாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்து எங்களை ஆண்டவரே உம்மோடு கூட்டி செல்வீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆமென். God is going to come back and the second coming is going to be there and we'll be there surely in his place along with him. He's going to take us all along with him. If you believe in it, just say an amen. Amen. Glory be to God. அடுத்த வசனம் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வசனம் இந்த நாளுக்குரியது. வாசித்து உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேடிக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 11 வசனங்கள் முடிய. 1 Corinthians chapter 1 verses 7 to 11. Please read. யாரா வாசிக்கிறீங்களா? I wish that all were as I myself am, but each has his own gift from God, one of one kind and one of another.
To the unmarried and the widows, I say that it is good for them to remain single, as I am. But if they cannot exercise self control, they should marry, for it is better to marry than to burn with passion. To the married, I give this charge, not I, but the Lord. The wife should not separate from her husband, but if she does, she should remain unmarried or else be reconciled to her husband, and the husband should not divorce his wife. This is the word of the Lord. Praise be to God. Amen. Praise be to God. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மட்டுமே துதிகளும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. சாட்சியின் நேரம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்திலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த பெரிய சிறிய அற்புதமான அதிசயமான காரியங்களை குறித்து நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பீர்கள் என்றால் அது நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகின்ற ஒரு தருவாய், நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம் கர்த்தருடைய மகிமைக்கென்று இதை சாட்சியாக நீங்கள் சொல்லும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If you have any testimonies in your life where you have crossed so long, where you see God has done a little or a big or a huge, a wonderful, miraculous things in your life, and if you happen to forget to say thanks to God, this is your chance. Please remember it and say a glory, a name, a praise by testimony for God. Sachi Neram, testimony time. Please think over உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற விஷயங்களை நீங்கள் சாட்சியாக நீங்கள் சொல்லலாம். Yes sister, praise Lord sister. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச்லலாம் எங்க ஃபேமிலியில ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. எஸ்பெஷலி எங்க மூத்தார், எங்க ஹஸ்பண்டோடைய பிக் பிரதரும் அவங்க ஒய்ஃபும் ஃபேமிலியில ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வி ஹேட் so much of bitterness and so much of sad things that happened in the family where my mother-in-law and father-in-law were not okay with it. Almost they were கோயிங் அவுட் ஆஃப் த ஹவுஸ், அந்த மாதிரி வெளியே போற அளவுக்கு ஆயிட்டு. ஸோ ஃபேமிலியில ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நாங்க யாரை பத்தி பெருசா பேசிக்காம வெறும் ப்ரேயர்ல வச்சுட்டு நாங்க விட்டுட்டோம். ஆஸ் அ டேஸ் வெண்ட் ஆன், இந்த பிட்டர்னஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமா வளர மாதிரி இருந்தது. ஸோ நீங்க நிறைய தடவை ப்ரேயர்ல கூட சொல்லியிருக்கீங்க, யூ நீட் டு ஃபர்கிவ். இந்த நேரத்துல நினைச்சுக்கோங்க, யாரு நீங்க மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள யோசிச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த நேரத்துல நான் எடுத்த ஒரே ஒரு ஸ்டெப் வந்து அவங்கள பார்த்த உடனே ஒரு சரி ஓகே, விஷ் பண்றதுல என்ன ஆயிடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் விஷ் தெம். அவ்வளவுதான். அந்த அந்த நாள்ல இருந்து தெர் வாஸ் மச் ஆஃப் சேஞ்சஸ். மனசுல ஒரு சமாதானம் இருந்துச்சு. ஒரு வாரத்துலயே பாத்தீங்கன்னா அவங்க கூட எல்லாத்தையும் மறந்துட்டு they also started talking to us. இப்படியே பார்த்தா எல்லாம் அந்த கசப்பு எல்லாம் மறந்து போய் அகெயின் we are on the track. ஒரே ஃபேமிலியா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே மாதிரி போறது, பார்த்து விஷ் பண்றது, பேசுறது அப்படின்னு ஒரு சகஜமான வாழ்க்கை கடவுள் எங்களுக்கு திரும்பி கொடுத்தாங்க. அந்த ஃபர்கிவ்னஸ்ன்றது ரொம்ப பெரிய காரியம். ஸோ ஐ தேங்க் காட் ஹூ ஆல்வேஸ் ஃபர்கிவ்ஸ் ஆல் மை மிஸ்டேக்ஸ். ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், ஈவன் தென் ஹி ஃபர்கிவ்ஸ் மீ. So happy to testify that God's goodness is very good, which gives peace inside our heart. So I take this moment to thank God. Thank you, brother. Glory be to God. Thank you, sister. It's a wonderful testimony. Our family is getting back and its peace, and what else can we expect out of that? It is something different, and God has blessed, and the blessing has happened through you. That is the most important thing. கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை அந்த குடும்பங்களுக்கு, அந்த உறவினர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சுகத்திலும் பலத்திலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் வந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றி சீர்திக்கு வைப்பார். கர்த்தர் தாமே இதை உங்களுக்கு செய்வாராக. ஆமென். வேற ஏதாவது சாட்சிகள் தான் நீங்க சொல்லலாம். When you going to testify about God, God loves it and he happens to bless you more and more. சாட்சிகள் இருக்கா? I'm sharing this testimony on behalf of my student. Right now, I will not let out the name, but she said she was going to come one day and she will testify about it. So, என்னுடைய மாணவியின் ஒரு சாட்சியாக நான் இதை சொல்லுகிறேன். If you remember, 3 months before, we happened to pray for a particular girl, and she happened to give a prayer request that her father, actually her mother,
her mother's dead, and the father happened to remarry another woman, and that woman was literally torturing this girl as well as her sister, her elder sister. And one point of time, that lady happened to take this man to another city, another state. So, and even she had her own children. So she happened to show a little of discrimination. இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒரு மாற்றாந்தாய் ஒரு காட்டின ஒரு அந்த ஒரு விஷயங்கள் இருந்தது. இந்த 2 பெண் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய இன்னொரு கணவன் மூலியமா பிறந்த அந்த 2 ஆண்கள் பிள்ளைகளை மட்டும் ரொம்ப பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நபர் அந்த சகோதரி கல்யாணம் பண்ணதுனால ரொம்ப கஷ்டம் இந்த பிள்ளைகள் அனுபவிச்சாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு அந்த தகப்பன் போயிட்டார். ஸோ we were praying for it, and 3 months before, I think continuously we've been praying. 3 months and 4 months before also we've been praying from the time of it was lockdown situation. And we've been promising her that God will do some wonders. We've been praying for her every now and then. I used to be in contact with her. I used to ask her, என்னம்மா என்ன ஆச்சு, ஜெபம் பண்ணுமா, விசுவாசிமா, பாஸ் பண்ணு, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் செய்வார். அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளும் ஜெபம் பண்ணோம். விடுதல் ஊழியத்தில் இருந்து நாங்களும் அவளுக்காக ஜெபம் பண்ணோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணதனுடைய ஒரு ரிப்ளை, இன்றைக்கு அந்த தகப்பன் அந்த வேறு மாநிலத்திலிருந்து நம்மளுடைய மாநிலத்திற்கு வந்திருக்கிறார். That father happens to leave that state and come to our own state, and he is here right now. And the one thing that he happened to talk to his doctor is saying, if I come there, will you take care of me? நான் அங்கு வந்தா என்ன பத்திரமா பார்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நல்ல வாழ்ந்த மனிதர், நல்ல சொத்துக்கள் இருந்த மனிதர், இன்றைக்கு எல்லாம் போய் அந்த இதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எங்கள் தகப்பன் எங்களோடு இருக்கிறார், எங்கள் தாய் இல்லாமல் போனாலும் எங்கள் தகப்பன் எங்களோடு இருக்கிறார் ஒரு இது. அவருக்கு ஒரு கோவிட் ப்ராப்ளம், கொஞ்சம் 14 days they have to put him in a quarantine situation. 14 நாள் அவர் வந்து அந்த தனியாக வீட்டில் இருக்கணும். அந்த வீட்டில் யாரும் இல்லை. இந்த மகள்கள் போய் சாப்பாடை கொடுத்து விட்டு வருகிறார்கள். Both the daughters happened to go and give the food and come. And today I was talking to her in Zoom. She was so happy. I could feel that I could feel her eyes were full of tears. She was shedding it, and she was very happy. She said, I'm still praying, sir, that God should make much more wonders. Our father should get back to us normally. நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்கள் தாயினுடைய ஆயுசையும் சேர்த்து உங்கள் தகப்பனுக்கு கொடுப்பார். உங்கள் தகப்பன் முன் நின்று உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வார் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். காரணம், இன்றைக்கு அவள் மனதிலே அந்த விசுவாசத்தினுடைய அர்த்தம் புரிந்து விட்டது. She happens to know the value of faith, the measure of faith. So it is not because of I or you, it is all because of us. When we happen to pray for one person, when they are weak, when we happen to intercede for their prayers through God, and God is really doing it. நாம் ஜெபித்த ஜெபங்கள் கர்த்தருடைய ஒரு சென்னாரில் கேட்கப்பட்டது. ஆண்டவர் அந்த மகனை பத்திரமா எடுத்துக்கொண்டு வந்தார். காரணம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, 1 month before that man happens to lose his job. அவருடைய வேலை அவருக்கு போய்விட்டது. And that lady happens to say, please get out of my house. I don't want you inside my house. I don't have anything to do with you. எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கு வேலையும் இல்லை, தயவுசெய்து நீ வீட்டை விட்டு வெளியில போன அந்த அம்மா அனுப்பிச்சிட்டாங்களாம். ஆனா இவர் எப்படி ஒரு ப்ராடிகல் சன் போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்டிருக்கார், his own daughters, if I come, will you take care of me? நான் வந்தா என்ன பார்த்துக்குவீங்களான்னு. கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவர், குடும்பங்களை இணைக்கிற தேவன். மேரி சிஸ்டர் சொன்னது போல, இவங்க மன்னிச்சு விட்டதுனால, இவங்க பேச ஆரம்பித்தாலும் எப்படி ஆசீர்வாதமாக நினைக்கப்பட்டதோ, நாம் இங்கு ஜெபிக்கிற ஜெபம் அந்த குடும்பத்தை ஆண்டு இணைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இன்னும் மென்மேலும் இணைத்து அந்த குடும்பத்திற்கு வேண்டிய நல்ல ஒரு ஆசீர்வாதம் கட்டளிடும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். காரணம், தாயில்லா பிள்ளைகள் இப்பொழுது அவங்க பாட்டி வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தகப்பன் வேற வீட்டில் இருக்கிறார். அவருக்கு போய் பார்த்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து வராங்க. ஏற்ற தினத்திலே குடும்பங்கள் ஒன்று இணைக்கப்படும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது, மற்ற குடும்பங்களை நாம் தாங்கும் பொழுது, நம்முடைய எல்லா விண்ணப்பங்களும் எடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களும் அந்த இடத்துல ஆண்டவர் செவி கொடுப்பார். When we happen to pray for others, and when we happen to put our prayer request to God, God answers all our prayers before we could put that in His list. கர்த்தர் தாமே சாட்சியாக ஆசீர்வதிப்பார். ஏற்ற நாளிலே அவங்க வந்து நம்ம கிட்ட சாட்சி சொல்லுவாங்க. She will come and she'll testify. That's what she said. May God bless this testimony. Any more testimonies you want to share for the glory of God, you can share it now. சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Yes, sir. I want to thank God for keeping me alive to this moment and giving me this chance to testify. All praise and glory to Him. I had already testified that I got an internship, summer internship, during the month of May, near to my birthday.
So அப்போ வந்து I got selected for a summer internship from IIT Bhubaneswar. And அந்த internship ஆரம்பிச்சு லாக்டவுனால since even college didn't open for me, அது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸஸும் சைவசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. But God gave me the strength and He was my guide and He gave me the wisdom. நல்லபடியா internship முடிச்சு I have submitted my report. All praise and glory to God for giving me the strength to balance my college work as well as the intern work and giving me the wisdom to finish the report successfully and submit it. All praise and glory to God. Thank you, Amen. sir. Amen. Glory be to God for the wonderful testimony. That's what, when we seek God in every moment, every situation, when we keep Him in front, God takes care of us and God does everything in our life. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் அது வந்து ஒரு தோல்வியா இல்லாம நம்ம எல்லா இடத்துல ஆண்டர் வைக்கும்போது ஆண்டர்ல அவருடைய காரியமா அதை பாவித்து நம்மளுக்கு வெற்றியை தருகிறார். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பார். God bless this testimony. Any more testimonies we have tonight? சாட்சிகள் இருந்தால் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Anyone wants to share? Let's sing a song, praise God, and let's get into the word of God. I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I'll bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Glory be to God for the wonderful day that God has given in our life. ஒரு அருமையான நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை நாம் நினைத்து பார்க்கும்படியாக, அவர் கொடுத்த வாழ்க்கையை நாம் வாழும்படியாக, அந்த வாழ்க்கையிலே நாம் அவரை நினைத்து துதிப்பாடும்படியாக ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். God has given the best of day for us in our life. And the only thing that I'm very sure, because it is such a wonderful thing, because in every place that we happen to see, all the news channels and all the papers, there is not a single news without COVID. ஒரு இடத்துல நம்ம செய்தியில் பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல கூட இந்த கொரோனா பற்றி இல்லாமல் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை இன்னும் ஸ்திரமாய் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வழி நடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். God is protecting us, God is healing us, and God is curing us, and God is being along with us, and He is doing everything in our life. May God's name be glorified. நேற்று தினத்தில் நாம் பார்த்த அருமையான காரியத்தை நாம் பார்த்தோம். குடும்பத்தை பற்றி நாம் பார்த்தோம். ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படிலாம் ஆண்டவர் முன்னிலை வைக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம். how God happens to play an important vital role in the family, especially when it comes to husband and wife, a man and a woman. When a man and women are united together in a bondage where Christ happens to make it, so it is called as a family. ஒரு குடும்பமாய் இணைவதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட அந்த பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படும் பொழுது அது குடும்பமாக நாம் பாவிக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று நேரத்தில் நான் வாசித்த ஒரு வசனம் நீங்க பார்த்தீங்க, அதுக்கு உண்டான ஒரு அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். I was able to tell you. இன்றைக்கு அதனுடைய தொடர்பான ஒரு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். 1 Peter chapter 3 verse 4-6. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. Many times we happen to meet people in our life. We give a kind of a little introduction about the person. We'll say this person is reserved,
this person is always calm, this person is quiet, this person is always lovable, reachable. அவர் ரொம்ப சாந்தம் உள்ளவர், அமைதியுள்ளவர், அவர் அதிகம் பேச மாட்டார், அவர் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவுகிற ஒருவராக இருக்கிறார் என்று நாம் அடிக்கடி நாம் பார்ப்போம். This is what we give introduction about people. So this is what the Bible also says. Many years back, I was working in a hospital where myself and my sister, we both were working in a hospital in Raini, in Royapuram. And there used to be a lady, and whenever I was so new to the job, I was so new to the telephone operator's job. நானும் என்னுடைய அக்காவும் 2 பேரும் எங்க ரெய்னி மருத்துவமனையில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது டெலிஃபோன் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருந்த காரணத்தினால நான் டெலிஃபோன் எடுத்து பேசணும். அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. எப்படி கனெக்ட் பண்ணணும் காலை, எப்படி அந்த காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு சகோதரி ஒருத்தங்க இருந்தாங்க. My sister went and told her, this is my brother, help me out. And she told me she will help you. என் சகோதரி என்கிட்ட வந்து சொன்ன விஷயம், இவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுடைய நீ ஏதாவது டவுட்னா நீ அவங்ககிட்ட கேட்டுக்கோ. அவங்ககிட்ட சொன்ன விஷயம், என்னோட தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க. And it is something different. She was almost packed and piled with her work. அவர்களுடைய வேலை அவ்வளோ நிறையா இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஒரு செகண்ட் ஓடி போயிடுவேன். நம்ம கேட்பேன், இது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், அப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லுங்களேன்னு கேட்கும்பொழுது she was very 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 so calm and so reserved, so composed. ரொம்ப பொறுமையாக வந்து she had the patience to come and help me out. சில நேரங்களில் அவங்களோட இடத்த விட்டு வந்து எனக்கு வந்து அந்த காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கும் அந்த காலை கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்களை நான் பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களும் சொல்லும்போது அவர்களை போல யாரும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்கள் என்று சொல்லுவோம். But the Bible also here says this is happened to be the most important great prize from the God, because it says, but let it be the hidden man of heart in which that is not corruptible, even the ornament of a meek and quiet spirit which is in the sight of God of great price. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம். நம்ம ஒரு மேக்கப் போடுறோம்னு வச்சுங்களேன், அந்த மேக்கப் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கரைந்து விடும். If you happen to apply dye, அந்த டை அந்த மையினுடைய அந்த ஒரு சாரமும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும், திரும்பி வெள்ள முடியும், நம்மளுக்கு நேரத்தை முடியும், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு வெளி அலங்காரமாக இருந்தாலும் அது நிலையானது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியா இருக்கிற அந்த சாந்தமும் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றது. Not the dress what you wear, not the garments, or not the way that you carry, or the posh life that you live, but it is something that you have inside your heart, a hidden heart, which is not corruptible, even the ornament of a meek, of a quiet spirit. So this is something different we need to follow, because it is very very important and very very needed in a family. Suppose any one of you, both your husband or wife, any one of could be landing in a kind of a different odd way, but one has to understand another person, one has to give and take back of what it is going on. So this helps in such a way where it comes in your life, it will be like an ornament, and it gives the inner beauty. ஒரு உள்ளார்ந்த ஒரு அன்பை குறித்து உள்ளார்ந்த ஒரு அலங்காரமா இருக்கிறதுனால உங்களை குறித்து மற்றவர்கள் பேசும்பொழுது, குடும்பத்தில் இருக்கும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாய் வசிக்கிறது. 5வது வசனம் படிப்போம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். For after this manner in the old time of the holy women also who trusted in God adorned themselves, being in the subjection unto their husbands. இதில் நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள். The moment you're closer with God, the moment your life happen to be with God, whether you're a lady or whether you're a gent, நீங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. இதில் நீங்க பார்க்க, தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். In which way they happen to adorn themselves, because if you can see the manner of the old time, the holy women also trusted in God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. Adorn themselves in being in subjection unto their husbands. Many times we don't have this kind of ornament in us. We don't have this softness or calmness. We don't have this kind of understanding, or we don't have a point of forgiving or forgetting. All these things happen to come over there. அநேக நேரங்களில் இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இதை நாம் சரி செய்யாமல் போகும் பொழுது, இதற்கு முரட்டாட்டமாக இதற்கு எதிர்மறையாக நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழக்கும் பொழுது வீட்டிலே எல்லா பிரச்சனைகளும் தலை தூக்கிவிடும். When we happen to lose the God's blessings just because we don't follow this, we don't have the spirituality of having a trust in Him, and
all the problems in a house happens to just point out and come out and shout out, and they say, this is where I am, I'm going to trouble you. காரணம், இந்த ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்திரீகள் இருக்கிற நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஸ்திரீகளுக்கும் நம்முடைய புருஷர்களுக்கும் இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். 6வது வசனம் பார்க்க போறோம். 6th verse. அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். And even Sarah, as Sarah obeyed Abraham, calling him Lord, whose daughters ye are, as long as ye do will, and we are not afraid with any amazement. காரணம், நீங்க பார்க்க போறீர்கள், ஒரு சிறிய உண்மையை உங்களோட சொல்ல போகிறேன். I'm going to share a small truth along with you. The moment when Sarah happened to obey Adam and Abraham, and she says, Lord, oh my God, என்னுடைய ஆண்டவனே, என்னுடைய ஆண்டவன்மாரே என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு இருந்தது. The moment when Abraham happened to listen to obey God's rule and happened to take Isaac, and when they come back from the mountain, and when Isaac went and told that his father was about to slaughter him, that day when Sarah happened to be against with Abraham, she moved away. She lost the blessing of being along with Abraham. Till her death, she was all alone with Isaac, not with Abraham. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது சாராள் தன்னுடைய புருஷனை ஆண்டவன் மாறே என்று சொல்லி அவள் அழைக்கும் பொழுது, இந்த இடத்துல அவள் தன் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கும் பொழுது அவள் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருந்தால், அநேக ஐஸ்வர்யங்களுக்கும் ஆஸ்திகளுக்கும் அதிபதியாக இருக்கிற ஆபிரகாமோட மனைவியார் இவளுக்கும் எல்லாம் இருந்தது. ஆனால் தன்னுடைய மகன் ஈசாக்கை ஆபிரகாம் பலியாய் கொடுக்கும்படியா ஆண்டவருடைய ஒரு பேச்சை கேட்டு எடுத்து சொல்லும் பொழுது, திரும்பி வந்து மகன் ஈசாக்கு அங்க அம்மாவிட்ட சொல்லும் பொழுது, அதோடு தன் புருஷனை திட்டி அவனோடு விடை பெற்றால் கடைசி வரை அந்த ஆசீர்வாதத்தை அவள் எழுந்து போனால், புருஷனோடு இல்லாமல் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, புருஷனோடு இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எழுந்து போனால், புருஷனோடு கூட இல்லாமலே தனியாக இருந்தால் சாகும் வரையிலே இருந்தால் நம்ம வேதம் சொல்லுகிறது. காரணம், அநேக நேரங்களிலே மனைவிமார்கள் புருஷன்மார்களை தூக்கி இருந்து பேசுவதும் அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் அவர்களுடைய ஒரு மனதை கஷ்டப்படுகிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Many times women in the real life, they happen to go and ill-treat men in their life, and they happen to sabotage in a kind of a thing where they do a kind of ill talking and wrongdoings and wrong sayings about the man, about their man. And sometimes God watches this, as this Bible, this verse says, God is watching that, and he will happen to justify according to what that you have done. கர்த்தர் அங்கு நின்று நியாயத்திற்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். Likewise, ye husbands, dwell with them according to the knowledge, giving honor unto the wife as unto the weaker vessel, as being heirs together of grace of life, that your prayers be not hindered. இந்த வசனம் நாம் பார்க்கும்போது அருமையான விஷயம் நமக்கு தெரிகிறது. அநேகம் தடவை நாம் ஒரு பலவீனமான பாண்டமா இருக்கும் பொழுது நம்முடைய சரீரமாகிய இருக்கிற, நம்முடைய சரீரத்தில் பாதியா இருக்கிற நம்முடைய துணைவி மனைவியா இருக்க, ஒரு ஆணா இருக்கும் பொழுது மனைவியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கள் மூலியமாக அவர்கள் இந்த பலத்தை கர்த்தர்கள் பெற்றுக்கொண்டு கொடுப்பார்கள். அநேக நேரம் மனைவியாளர்கள் பலவீனமா இருக்கும் பொழுது புருஷன்மார்கள் மனைவிகளுக்காக ஜெபித்து அவர்களை பலப்படுத்த முடியாது. அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். காரணம், 2 பேர்களுமே ஒரே நேரத்தில் ஒரே ஒரு மன அமைப்பை கொண்டுள்ளவர்களா இருக்கும்படியா நாம் நினைக்க முடியாது. We cannot expect both the people can be in the same moods and moments at all times. Sometimes it differs. So when one happens to be in weaker, the other happens to go and need to pray and bring them closer to God so they can be equally balanced in a relationship. ஒரு சுகவீனமா இருக்கும்போது எப்படி இன்னொருத்தர் போய் அதில் பங்கெடுத்து அவர்களுக்கு சேவம் பண்ணுகிறார்களோ, அதே போல மனது அளவிலே பலவீனமா இருந்த போதிலும் ஒரு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எபேசியருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Ephesians chapter 5 verse 25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. Husbands, love your wives even as Christ loved the church and gave himself for it. Because the reason is, when Christ himself knows what the church has done to him and what the church is planning to do and what the church has done for all these times, but even though Christ happened to love the church,
கிறிஸ்துவை எப்படி சபை எதிர்த்ததோ, எப்படி சபையை சபை கிறிஸ்துவை எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் அவரை பயன்படுத்தி கொண்டு அவரை சிலுவையில் அறைந்தார்களோ, அவருக்கு விரோதமாக செய்தார்களோ, இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து சபையை மன்னித்து சபையை ஏற்றுக்கொள்வது போல இன்று புருஷர்களாகி இருக்கிற நாம் நம்முடைய மனைவிகளை அன்பு கூர்ந்து அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் கனப்படுத்த வேண்டும், கனவீனப்படுத்தக்கூடாது. We need to honor what the work that they happen to do. We should not be doing, we should not dislike, or we should not be hurting them. Because many in life, when you can see husband-wife relationship, when husband does something odd what the wife doesn't like, the wife happens to rebel immediately according to it. ஒரு கணவன் தன் மனைவிக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனைவி கோவப்படுறதை பார்க்கிறோம். மனைவி பிடிக்காத கணவன் செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்ம இமீடியட்டா ஒரு ரியாக்ட் பண்றக்கூடிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். அப்படியே நான் இப்படி படிக்கிறேன், ஏனெனில் கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. Husbands, love your wives even as Christ loved the church and gave himself for it. Because Christ himself has forgiven the church and he has taken and he has loved the church so much. So where are we? We need to love our spouse, whether it is a man or women. Here it says about men, but husbands, but it also just because we both are as one body, as one soul in Christ, so it goes for both. இரண்டு பேரும் ஒரே சரீரமும் ஒரே ஆத்மாவும் இருக்கிறதுனால இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் சொல்லப்படுகிற விஷயமாய் நான் பார்க்கிறேன். அடுத்த விஷயம் நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் முடிய. 1 Corinthians chapter 7 verse 1 to 6. Can anyone read that in Tamil? தமிழ் யாராவது வாசிக்க முடியுமா? நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனை அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். Amen. Amen. Thank you so much for reading it. And if you see, I speak this by permission and not of command. Many people in our life, we happen to think that when it comes as an advice, or when it comes somebody is coming and telling you a piece of advice, we ignore it. எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த ஒரு அறிவுரை தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க, அது மட்டும் தான் காசு இல்லாம எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன அழகா எழுதியிருக்கிறது, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுவது என்னென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. As far as you don't touch, that is so good. Now concerning therefore where he wrote unto me, it is good for a man not to touch a woman. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனும் உடையவளாய் இருக்க வேண்டும். Nevertheless, toward fornication, let every man have his own wife and let every woman have her own husband. Here today, if you can see wherever, whether in your work spot or whether in your living place or livelihood, wherever you are, உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய சுற்றி இருக்கிற அயலார்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்களுடைய வேலை சட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள், things what you listen, you can see many are into an extramarital affair, many are into affairs, because the reason is they think that somehow the person whom they're having an affair in their life is better than their spouse. இன்று பார்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, தங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற அந்த ஒரு நபரை காட்டிலும் அவங்களோட வாழ்க்கையிலே புதிதாக கிடைத்திருக்கிற ஒரு நபர் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதை அவங்க பார்க்கிறாங்க. And that's how all these things happen, the adulterations, the fornications and all these extramarital affairs. இன்று பார்க்கும் பொழுது தேவையில்லாத இந்த உறவுகள், கள்ளத்தனமான இந்த உறவுகளும் வேசித்தனங்களும் இந்த ஒரு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தன் சொந்த மனைவி அவளவள் தன் சொந்த புருஷனையும். And let every man have his own wife and let every woman have her own husband. Bible clearly talks about it. Even people who happen to lift the Bible, who take the Bible, who happen to go along with the Bible, but sometimes they don't follow because it is error to human to make a sin in the eye. தன் கண்களால் பாவம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு முழு
முழுவதுமாய் எட்டி பார்த்து கூட நம்ம வழிக்கு விடுதலை படிக்கிறதா வசனங்கள் நம்மளை தற்காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசனம் நம்மளை காத்து கொண்டிருக்கிறது. Amen. As we should not get slipped into that or fall into it where we happen to fall into sin. The verses have been given for us to protect ourselves, and God's presence has been upholding us. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். I happen to listen where in a family or people who happen to live almost together, even they happen to get their children settled off and got married, everything. தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வாழ்ந்த ஒரு தம்பதிகளை பார்த்து கொள்ளும்போது ஒரு முறை நான் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் சொன்னார்கள், நான் அவன் கையில் சாப்பிட மாட்டேன். I don't want to eat in her hand. And same thing she's saying, I don't want to get anything from his hand. நான் அவருடைய கையில இருந்து எதையும் நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன், பணமோ பொருளோ வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். Some men fail to do it. So as some women fail to do their duties to husband, because it's very, very clear. If you are doing that, if you're not going to help, or if you're not going to do what the Bible says, what you have to do to your wife, it is something, you're going against the Bible. You are following a different principle. வேதாகமத்தை விட்டு, கர்த்தருடைய வசனத்தை விட்டு, கர்த்தருடைய ஒரு அமைப்பை விட்டு நீங்கள் வெளியே செல்கிற ஒரு காரியத்தை இது குறிக்கிறது. காரணம் இந்த இடத்துல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். Let the husband render the wife due in benevolence, and likewise also the wife unto the husband. Whatever the problem it could be, whatever it should be, and whatever can come in between, please do not fail to do your duties when it comes to your spouse. உங்களுடைய புருஷர்களுக்கோ உங்களுடைய மனைவிகளுக்கோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருக்காதீர்கள். காரணம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்ன உங்களுக்குள்ள வந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்படியாய் வசனம் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே இதற்கு அதிகாரி. She is not on her own power of her own body, but the husband. And likewise, the husband had not power on his own body, but of the wife. அந்தபடியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அநேகம் தரம் ஒரு புருஷன் ஒரு மனைவியை சில விஷயங்கள்ல ஒரு ஷர்ட் பட்டன் போடுறதுக்கோ இல்ல ஒரு பெண் எடுத்து பாக்கெட்ல போடுறது போகும்போது தட்டி விடுற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல் மனைவி கிட்ட பரிமாறும்போது, உணவு பரிமாறும்போது தட்டி விடுற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், சில நேரங்களில் நாம் நம்முடைய சரீரத்திற்கு நாமே ஒரு பெரிய பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்திற்கு தேவையானது எதுக்குமே நாம் பொறுப்பாளர்களாக இருக்க முடியாது. காரணம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு புருஷனா இருந்தால் மனைவி கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும், ஒரு மனைவி இருந்தால் புருஷன் கிட்ட எதிர்பார்க்கணும். If it is a man, all that he needs to get, it has to from his wife through God, because God has blessed the family and God is the one who made the frame and the rule of a family. So same thing goes along with wife. If anything has to be given to husband, it has to be given to her, given to him. ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாரன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். Because Satan knows how to enter in between the relationship, how to come in between, how to penetrate, how to make you people apart, and how to disturb your peace, and how to disturb your happiness, and how to disturb your joy, and how to spoil the peace in between the family. Because many times we don't know the fight and the quarrel, what happens to lead, it will just go and fall on the children's head. அநேக நேரத்தில் உங்களுக்கு தெரியாது, ஒரு புருஷனும் மனைவியும் சண்டை போடும்பொழுது அந்த முழு பிரச்சனை அந்த பிள்ளைகளுடைய தலையில போய் அது விழும். பிள்ளைகள் பார்த்து அதை வளரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் பார்க்க உங்களுடைய சுய உள்ள இருந்து வரக்கூடிய உங்களுடைய சுய குணங்கள் அங்கே வெளிப்படும். Children can see the inner person of you, the true person, the inner color of you. It will come out, because when you're going to have a kind of a quarrel or a cold war, when you happen to retaliate to it, you will show all sorts of negativeness in that. நீங்கள் அவங்களுடைய ஒரு துணைக்கு எதிராக நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவான காரியங்களும், தீமையான காரியங்களும் வெளிப்படுகிறோம். அது வார்த்தையில வரலாம், செய்கையில வரலாம், அது உங்களுடைய மனதில் இருந்து வரலாம். சில தீமையான காரியங்களும் நீங்கள் சொல்லலாம், செய்யலாம். இதெல்லாம் பிள்ளைகள் பார்த்து கொண்டு பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இல்லாதபடிக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், காரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு. Because God has put so neatly over here that it is not that ye may give yourselves to fasting and prayer, okay, except it be the consent for a time.
ஒரு உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் மட்டுமே நீங்கள் பிரிந்திருக்க வேண்டும் என்றால் 2 பேருடைய சம்மதத்தில் பிரிந்திருங்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் பிரியாதிருங்கள், இல்லைன்னா நீங்க பிரியா வேண்டாம். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். Because Satan knows how to come and tempt you, and not for your contingency, but he knows how to come and deal with you. So please, next time, make sure whatever that you do, whether it is going to be a small kind of a debate or a kind of misunderstanding or whatever, please do not make the Satan to enter, because he knows how to touch. If you can remember, God, when created Adam and Eve, and when he kept them in the Garden of Eden, Satan know who is weaker over there. He approached Eve so that he can disturb Adam, because he knows Adam was very close with God. He cannot touch Adam. So if he can touch Eve, he can go easily with Adam. ஆதாம் மிகவும் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தபடினாலே, ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தபடினால ஆதாம்கிட்ட நேராக போய் நம்ம தொடர்பு கொள்ள முடியாது, அவனை நம்ம வழி கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்ச பிசாசு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான், ஏவாள் கிட்ட போய்கிட்டு ஏவாள் மூலியமா சிக்ஷித்து அந்த பாவத்தில் ஈடுபடியாக செய்கிறான். பிசாசுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தில் எப்படி வர வேண்டும் என்று. சிலருடைய குடும்பத்தில் பார்க்கும்பொழுது மதுபானம் மூலியமா வரும், பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால் வரும். சில நேரத்தில் பார்க்கும்பொழுது குடும்பத்தை தேவையில்லாத போதை வஸ்துக்கள் அதனால வரும், சம் ட்ரக் ப்ராப்ளம்ஸ். சில நேரத்தில் பணத்தினால வரும், some dowry problems and all these things. சில பணத்தினால வரும். சிலர் நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும்போது சந்தேகத்தினால வரும், because of doubting somebody or having suspicion. Sometimes it also happens because of you don't have a kind of a common feeling between you and உங்களுக்குள்ள இருக்க உணர்வுகள் ஒத்து போகாதனால வரும். இது அநேக காரியங்களை பிசாசு கொண்டு வருவான் கணவன் மனைவிக்குள்ள. காரணம், அவனுக்கு தேவை ஒருவரை நம்ம டம்மி ஆக்கிட்டோம்னா இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இது பண்ணிடலாம். Like when you have a cricket stump, when the bowler happens to bowl, he'll aim for one stump. Sometimes it'll be a collateral damage. He knows if he moves the stump, he can move another stump too. கிரிக்கெட்ல நீங்க பார்க்கும்பொழுது 3 ஸ்டெம்புகள் இருக்கும்பொழுது அந்த பந்து எரியறதுக்கு நல்லா தெரியும் எந்த ஸ்டெம்பை தூக்கணும்னு. ஆனா சில நேரங்கள்ல பக்கத்துல இருக்க ஸ்டெம்ப் அடிபடும், சில நேரம் 2 ஸ்டெம்பும் அடிபடும்படியா அவருடைய பந்து வீச்சும் இருக்கும். இதே போல பிசாசானவன் ஒருத்தர் மூலியமா முழு குடும்பத்தினுடைய ஒரு சமாதானத்தை கெடுத்து போடுவான். And Satan knows very well how to disturb you when he comes through approach a kind of a way, either through you or through your wife, because the entire family, including your children, your parents or your in-laws, everyone will be affected because of one problem that you happen to let in. And the last word, it says it is out of permission and not of commandment. இது ஒரு யோசனை. இந்த யோசனையை பின்பற்றுகிறவன் புத்திசாலி, பின்பற்றாதவன் முட்டாள் என்று சொல்லலாம். காரணம் என்ன விஷயம்னா, people who have lived their life also does the same mistake. People might say, I have lived with her so many years, but I don't have an interest to stick along with her. இன்று பார்க்க போனா the foreign culture that we have, இன்று மேற்கத்திய ஒரு கலாச்சாரத்தின்படி நான் 30 வருடங்கள் அவரோடு வாழ்ந்து விட்டேன், இனி எனக்கு அவரோடு வாழ முடிய இஷ்டமில்லை. நான் அவரோடு 40 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன், இனி அவரோடு வாழ முடிய எனக்கு இஷ்டமில்லை. காரணம், இந்த நீங்க பார்க்கும்பொழுது தேவனை முன்வைக்காமல் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு, தன்னுடைய ஆசாபாசங்களுக்கும், தன்னுடைய ஒரு சுயநலமான காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததுனால, தேவன் அங்கு இல்லாம போறதுனால பிசாசு நுழைந்து அவர்களை பிரிக்கும்படியாய் வைத்து விட்டான். People who are spiritually will not be disturbed like this, because people who are not spiritual, people who are not close to God, they happen to meet this kind of a situation because Satan knows how to move and how to enter. It happens in many lives where they are separated just because of a common reason. So we need to be very, very careful. We need to hold our spouse's hand and we need to pray. நம்முடைய ஒரு துணையை கொண்டு அவருடைய கையை கரத்தை பிடித்துக் கொண்டு ஒரே சரீரமாக நாம் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம், whatever the afflictions and whatever the problems that you have and whatever the pain that you undergo, it will be sorted because you two are united as one. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் அங்கு பெரிய பதில் அளிக்கிறார். காரணம், நீங்கள் கைகளை கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களிடத்துல குறை இருந்தால், அந்த இடத்துல குறை இல்லாமல் இருந்தால் அந்த குறையை எடுத்து ஆண்டவர் நிவர்த்தி செய்து விடுகிறார். God makes it as a balance, and you need to know the truth is that God loves family, and God always loves family, and he wants man and women to be together. எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது கணவன் மனைவி ஒன்றா இருப்பதே அவருக்கு பிடித்தமான ஒரு காரியமா இருக்கிறது. That's what it also says, that God unites, no man shall split them. மனிதன் இணைத்ததை கடவுள் இணைத்ததை மனிதன் பிறக்காதிருக்க கடவன் என்று அந்த வாசகம் நாம் படிக்கும் பொழுது அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7 11 வசனங்கள். 1 Corinthians chapter 7 verse 7 to 11. Can anyone read it in Tamil? எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கும் ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது.
விவாகம் இல்லாதவர்களையும் கைப்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்கள் நலமாய் இருக்கும். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாத கடவுள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள், புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. The wonderful commandment what God gives. Because if you're alone, if you're a spinster or a bachelor, it is a different story. Because also the second verse it says, but if they cannot contain, let them marry, for it is better to marry than to burn. இடத்துல வாசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த வாசனம் பாருங்க, என்ன அழகா சொல்லிருக்குது. கர்த்தர் கட்டளை எடுக்கிறதாவது, and unto the married I command yet not but the Lord, let not the wife depart from her husband, but if she depart, let her remain unmarried or be reconciled to her husband, and let not the husband put away his wife. கர்த்தருடைய பிரமாணங்கள் ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. அது ஆரம்ப காலத்துல இருந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து புது ஏற்பாடு இருக்கு. நீங்க பார்க்கும்பொழுது அவர் கொடுத்திருக்கிற பிரமாணங்களும் அவர் கொடுத்திருக்கிற ஒரு சட்டம் ரொம்ப தெளிவா இருக்குது. பட் மேன் ஹேப்பன்ஸ் டு ஜஸ்ட் பெண்ட் இட் ஃபார் ஹிஸ் ஓன் நீட்ஸ். மனிதன் அந்த ஒரு பிரமாணத்தை தனக்கு ஏற்றது போல மாற்றிக் கொள்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிகாஸ் டுடே we can go to a court for divorce or anything. இன்று நீங்க ஒரு விவாகரத்துக்கு நீங்க ஒரு நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அதுல இருக்கிற நிறைய லாஸ், நார்ம்ஸ் அண்ட் பைலாஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சட்டத்துக்குள்ள அவ்வளவு ஓட்டர் இருக்குது. எதெல்லாம் கொண்டு காரணங்களாக சொல்லி நான் பிரிக்கலாம் என்று இருக்கிறது. பட் ஜஸ்ட் பிகாஸ் and I happen to hear this news, it says it is very hard to break a Christian marriage, because for other religions it is very easy, but it says they'll give some time because the reason they believe in the word what God has written. கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். What God has united man should not split it. So இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நீதிமன்றங்களை கொண்டு அதிர வைக்கும்படியாக இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறது பாருங்க. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறார். God is giving a rule. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாத கடவுள் அல்லது புருஷனுடைய either she has to get back or reconcile, or she should not get remarried. புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. Just because of some simple or silly reasons, the man should not put away his wife. This is what God says over here. And the wonderful words, God keep telling again and again and again the same thing. Even in Colossians in chapter 3 verse 9 it says, husband love your wives and be not bitter against them. புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். It is very very hard to do that, because at times when you see a situation arises where you cannot keep your anger inside you, you cannot keep your hatred, you cannot keep your bitterness inside you, but it shows that it is a hidden blessing behind that. ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க முந்தைய வசனம் நீங்க பார்த்தீங்க, கர்த்தர் சொல்ற ஒரு அருமையான ஒரு காரியம். அந்த நம்ம முந்தைய வசனம் நான் படிச்சோம். கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வசனம் அது. புருஷர்களே உங்க மனைவியில் அன்பு கூறுங்கள். காரணம், Christ himself has loved the church. So எவ்வளோ தப்பு பண்ணி அந்த தேவனுக்கு விரோதமாய் சபை எழுப்பின போதும் ஆண்டவர் சபையை நேசிக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த நேரத்திலே நீங்கள் உங்கள் மனைவிகளை சபைகளால் நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னித்து அன்பு கூறும்படியாக இருங்கள். அவர்களை கசந்து கொள்ளலாம். Do not show your bitterness, do not bitter against them. This is what it says in Hebrews chapter 13 verse 4. எபிரேயருடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, marriage is honorable in all and the bed undefiled, but warmongers and adulterers God will judge. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுப்படாதமாய் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன விஷயம், ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் வந்தது. அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லப்பட்ட காரணம் மறைமுகமாக சொல்லப்பட்ட காரணம், ஆனால் நேர்முகமாக அது வேற மாதிரி வந்தது. It was being said straight in a different way, but the hidden words were different and the words which came straight was different. A married couple happened to be living together, and it is so something that happened that the man happens to find another woman, and he happens to live along with that man and happen to leave his wife, and it is something different, and just because of that there are many mishappenings happening in the family. இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் வேறொரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுடன் உறவு கொண்டு அவளோடு இருக்கும்படியாக இருக்கிறத அடுத்து இந்த ஒரு மனைவி தன் மகளோடு இருக்கும்படியாக இருக்க சூழ்நிலை அமைந்திருக்கிறது. ஆனால் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க பார்க்குறீங்க, வசனம் எப்படியாக சொல்லுகிறது,
பேசிக் கல்லறையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். பட் warmongers and adulterers God will judge. இன்றைக்கு அநேக குடும்பங்களை சேர்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பிசாசு, இந்த எசபேல் ஆவியை கொண்டிருக்கிற இந்த ஒரு கள்ள பிசாசானது அநேக குடும்பங்களை உடைத்து சுக்குநராக்கி போடுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, marriage he honors God, marriage is honorable in all and the bed undefiled. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுப்படாதாராயும் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறீர்கள். ஒருவேளை ஒருவருடைய வாழ்க்கையிலே இந்த பேசிக் கல்லூரி விபச்சாரங்கள் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் அவர்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். When God happens to come and judge, all these people will be destroyed and dismayed and will be like ashes and powders. This is what God is telling you. எபேசியனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 22-25 வசனம். Ephesians chapter 22, Ephesians chapter 5 verse 22 to 25. Anyone can read that in Tamil? I want to make it fast. I'm running because I don't want to make it late. யாரா வாசிக்க முடியுமா? மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். Now before verse, if you happen to read, it says about husbands, do not bitter, do not show bitter against your wife. This is what the verse comes for husbands, but here it comes, it talks about wives submit yourselves unto your own husbands as unto the Lord. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரை சரீரத்திற்கும் ரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Even you might say that it is something wrong what your husband is doing, but you can pray for your husband. You can ask God to change your husband. You can just ask God to do some miracle in your life. But it is something that it is said in the Bible. It is very clear that you need to obey. புருஷர்களுக்கு மனைவிகள் கீழ்ப்படுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி வசனம் பார்க்கிறோம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. Husband, love your wives even as Christ also loved the church and gave himself for it. நீங்க பார்க்கும்போது இத்தனை வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது திரும்ப 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 ஒரே விஷயத்தை அன்று சொல்லுகிறது நீங்க பார்க்கிறீர்கள். If you can see all these verses that you happen to read, God is emphasizing and telling again and again about the same verse because he loves family. He loves the relationship between a husband and wife because he loves his children so much. அவர் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுனால தன்னுடைய பிள்ளைகள் மன வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு புருஷன் மனைவியாய் அவர்கள் வாழும் பொழுது அந்த வாழ்க்கையை அவரிடத்துல அவர்கள் சமர்ப்பிக்கும் போது அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அதுவே அவர்கள் செலுத்துகிற ஒரு முதல் பலியா இருக்கிறது. That is the most important sacrifice that they happen to do in the God's presence. And this is something which is different that you need to feel it. If you can read those verses again and again when you're alone, you'll learn to know, you'll know to learn more of it. அநேக விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வாசிக்கும் பொழுது. எபேசியனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 28 30 33 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்தபடியே புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவிகள் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். As you love yourself, when you love your wife, it almost says that you love your own self. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனிதத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். See how many verses that God is giving us tonight to talk, to know about it, to meditate onto it, because this is how we need to be a little more curt in our life, because Satan comes in our life. He disturbs when you get more closer to God. நம்ம கடல் இடத்துல நம்ம ரொம்ப நெருங்கி போகும்பொழுது பிசாசானவனுக்கு பிடிக்கிறது இல்லை. When we pray for others, when we happen to pray for their problems, and we happen to just pray for their children or family or their work or profession or whatever, sickness, illness, when we are going to pray for them, he knows God is going to deliver out of a prayer and God is going to give deliverance. He will not like it and he will come and disturb your family. மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நீங்கள் உபவாசித்து அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு நல்லா தெரியும். நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் கொடுப்பார் என்று, அதை கொடுத்து விட்டார் என்றால் அவர்கள் சுகம் பெறுவார்கள். அதை செய்ய விடாம என்ன பண்ணுவோம், உங்களுடைய குடும்பத்துல இன்றைக்கு பிசாசு பூந்து பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுற காரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Even at times when
prayers are being prayed for your families, sometimes the servant of God has been disturbed. உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய சுகவீனத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய குடும்பங்களும் சில நேரத்தில் பேசலாம் தாக்கப்படுகிறது. So you need to pray for them too. You need to pray for their family and for their life and their relationship. அந்த ஊழியக்காரனுடைய குடும்பங்களுக்கும் அந்த ஊழியக்காரனுடைய ஒரு கணவன் மனைவி அவர் இரண்டு பேருக்கும் நீங்கள் ஜெபிப்பது உங்களுடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. நீதிமொழிகள் சொல்கிறது, மனைவியை கண்டெடுக்கிறவன் நன்மையை கண்டெடுக்கிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக் கொள்கிறான். Whoso findeth a wife findeth a good thing and obtaineth favor of the Lord. This is what Proverbs says. I'm just running, I'm going to make it fast. பிரசங்கி புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படியா சொல்கிறது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதிலும் நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன் உண்டு. Two are better than one because they have a good reward for their labor. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விடுவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லை என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியை மகிழ்ந்திரு. Let thy fountain be blessed and rejoice with the wife of the youth. Because it says, when you believe in God, when you keep your relationship as husband and wife in front presence of God, even Satan comes. But when you have the strong trust that you're going to serve God as a husband and wife, God happens to honor your prayer and your request, and God upholds you. Sometimes Satan comes and disturbs, but you need a prayer support. So when you pray for your spouse and your husband, please pray for the known people who's around you and pray for their family. மற்றவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை யாவரும் மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா நல்ல பிதாவே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். 9.5 மாதங்களை முடித்து இன்னொரு பாதி மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு முதல் நாளை கொடுத்து ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறீர். அந்த மக்களை ஆசீர்வதியும், சாட்சி சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்னும் அநேகமான சாட்சிகளை நீர் ஏற்படுத்தி கொடும். தொடர்ந்து எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரசாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இந்த நாளில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். God bless you all. May God give his blessings to you and his peace to you and your family. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடவர், அவருடைய சமாதானத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அவர் கொடுக்குமாறு ஜெபித்துக் கொள்வோம். நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் ஒன்று சேர்ந்து நாம் அவரை துதிப்போம். Let's meet tomorrow at 8 o'clock to serve God and to pray and to worship him. Thank you all. Good night. Thank you, Anna. Thank you, Auntie. Good night, Anna. Good night, Auntie. Thank you, ma. Thank you. Good night, Auntie. Good night, good night, sir. Thank you, sir. Thank you. Thank you. Good night, sir. Thank you, Auntie. Thank you, Rashmi. Thank you, Auntie. Thank you, sister. Thank you, sister. Thank you, sister. Good night, all. Good night. Thank you all.